ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரோஸ் கார்டனோட ஓவர் வியூ தான் பார்க்குறோம். இப்போ சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, இது எந்த இடம் அப்படின்னு. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பக்கம் சிதம்பராபுரம் அந்த கிராமம் தான். பொதுவாகவே ரோஜா செடி வளர்க்குறதுக்கு அதனுடைய கேரிங், மெயின்டெனன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஏரியாவுக்கு ரொம்ப சுலபமாக வளரக்கூடிய செடி இருக்குது. காஷ்மீரி ரோஸு, நாட்டு ரோஸ், 7 days, பன்னீர் ரோஸ். இதுக்கு அதிகம் கவனிப்பு தேவையில்லை, நோய் தாக்குதலும் அதிகம் இருக்காது. ஆனால் ஹெச்டி வெரைட்டின்னு சொல்லக்கூடிய ஹைப்ரிட் ரோசஸ், நம்ம ஊட்டி ரோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்டெம்புக்கு ஒரு பூ தான் வரும். அந்த செடி நம்ம வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கவனிப்பு தேவை. ஏன்னா அது கொஞ்சம் சில் கிளைமேட்டில் கொஞ்சம் நல்லா வளரும். இப்போ நம்ம ஏரியா ரொம்ப வெயிலான பகுதி, அப்போ கொஞ்சம் செயற்கையாக அந்த கிளைமேட்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ அதுவும் வெயில் காலம், ஒரு நாளைக்கு 2 நேரம் தண்ணி ஊற்றணும். அது மட்டும் இல்லை, இலையை நல்லா சில் வாட்டர் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை. ஏன் அப்படின்னா அந்த சில்னஸ் செடிக்கு கொஞ்சம், நம்ம இந்த வெயில் நேரம் 2 நேரம் குளித்தா எப்படி இருக்குது அது போல தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் அந்த பூச்சி தாக்குதல் ஏதாவது அந்த செடியில் இருந்தால் கூட அது போய் இந்த வெயில் நாள், அந்த சூட் நாளில் வர அந்த தாக்கத்துலேருந்து, இந்த இலை கருகள்லேருந்து அந்த செடி கொஞ்சம் தப்பி பிழைக்கும். அதுபோக பூச்சி தாக்குதல் நிறையா வரும் செடிக்கு. பொதுவாக மழை காலத்தில் ஃபங்கஸ் அட்டாக் வரும். வெயில் காலத்தில் த்ரிப்ஸு, மைட்ஸ் அட்டாக் இருக்குது. த்ரிப்ஸ் அப்படின்னா இலை சுருட்டு நோய் அப்படின்னு சொல்லுவோம். புதுசாக வர அந்த தளிர், மொட்டை எல்லாமே கரியும். மைட்ஸ் அப்படின்னா இலை பெயின். இந்த இலையை புரட்டி பார்த்தீங்கன்னா பின் பக்கத்தில் பொடியாக ஒரு பூச்சி ஓடும். அதில் 2 வகை இருக்குது, ரெட் மைட், எல்லோ மைட்டு. செம்பெயின், மஞ்சள் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோடய செடியில் இருக்கிறதெல்லாம் மஞ்சள் பெயின் தான். அதனால் வாரம் ஒரு முறை கட்டாயம் மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் பூச்சிக்கு. இப்போ நான் சில சமயம் பூச்சி கொஞ்சம் தாக்குதல் அதிகமாக இருந்ததுன்னா 5 நாளைக்கு ஒரு முறை கூட மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். இப்போது இலையில் அந்த பூச்சி தாக்குதல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. செடி நல்லா தானே இருக்குது அப்படின்னு விட்டோம் அப்படின்னா, பூச்சி தாக்குதல் வந்த பிறகு அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது என்ன மருந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுபோல் 15 நாளைக்கு ஒரு முறை கட்டாயம் ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும். நான் 10 நாளைக்கு ஒரு முறை உரம் கொடுக்குறேன். அப்போ ஆர்கானிக் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு முறை கடலை புண்ணாக்கு கரைசல், மீன் அமிலம், வாழைப்பழ கரைசல், மாட்டுத்தொழு உரம், நல்ல மக்கின தொழு உரம், மண்புழு உரம். இது ஒரு டர்னுக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை ஆல்டர்னேட்டிவ் அப்படி மாறி மாறி கொடுக்கலாம். இப்போ கெமிக்கல் அப்படின்னா ரோஸ் மிக்ஸ் இருக்குது, டிஏபி இருக்குது. நான் டிஏபி கொடுக்கறதில்ல, ரோஸ் மிக்ஸ் கொடுக்குறேன். அந்த சர்க்கிளில் ரோஸ் மிக்ஸ் ஒரு முறை ஜாயின் பண்ணிக்கும். பொதுவாகவே ரோஜா செடி குழந்த மாதிரி பார்க்கணும். அது குழந்த மாதிரி தான் லிட்டரலாக. திடீர்னு சளி பிடிக்கும், திடீர்னு காய்ச்சல் வரும் குழந்தைக்கு, அது மாதிரி தான். எப்போ அது உணங்கி போவோம் அப்படின்னு தெரியாது. நம்ம அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதனால் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம என்ன உரம் கொடுக்குறோம், என்ன மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம செடிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.